यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்ராஜா ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தலைப்புச் செய்திகள்: ஹிமவத் கோபாலசுவாமி ரதோத்சவம், உறையூர் கமலவல்லி தாயார் தெப்போத்சவம், பல்வேறு திருக்கோவில்களில் திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு விசேஷ அலங்காரம். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீமடத்தின் பக்தர்களான ஸ்ரீ பகவான் தம்பதியின் திருக்குமாரர் ஸ்ரீ அஸ்வின் அவர்களுக்கு சமீபத்தில் திருமணம் நடைபெற்றது. புதுமண தம்பதியர் நேற்று காலை ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதிராஜஜீய சுவாமிகளின் அனுகிரகத்தை பெறுவதற்காக ஸ்ரீமடத்திற்கு வருகை தந்தார்கள். ஸ்ரீ ஸ்ரீ ஜீய சுவாமிகள் தம்பதியின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய ஆசீர்வதித்தார். நம் ஸ்ரீமடத்தின் மைசூர் கிளையில் மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டும் காரடையான் நோன்பு பண்டிகையை முன்னிட்டும் நேற்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டது. அந்த திவ்ய சேவையை இப்போது ரசிக்கலாம். பிருந்தாவனத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கஜி மந்திரில் ஸ்ரீ கோதா நாச்சியார் சமேத ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு நேற்று முன்தினம் ரதோத்சவம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு எம்பெருமானின் கிருபைக்கு பாத்திரர்களானார்கள். மாதவ மாமவதேவ கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுகுல கிருஷ்ணா மாதவ மாமவதேவ கிருஷ்ணா. திருக்கோவலூர் திவ்ய தேசத்தில் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயாருக்கு வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருமஞ்சனம் மற்றும் விசேஷ அலங்காரத்துடன் புறப்பாடு நடைபெற்றது. திருக்கோவில் பிரகாரத்தில் உற்சவம் மிக விமரிசையாகவும் நடைபெற்றது. பின்னர் தாயார் ஊஞ்சல் சேவையில் எழுந்தருளி சேவை சாதித்தார். பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆ ಮೇಲೊಂದೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ್ತ ಗೆಜ್ಜೆಯ ಕಾಲಿನ ನಾದವ ತೋರುದ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಕನಕ ವೃಷ್ಟಿ ಕರೆಯುತ್ತ ಬಾರೆ ಮನಕೆ ಮಾನವ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜದಿ ಹೊಳೆಯುವ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬೇಗ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ஸ்ரீரங்கம் அருகில் உள்ள உறையூர் திவ்ய தேசத்தில் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் நேற்று முன்தினம் மிகச் சிறப்பாக தெப்போத்சவம் நடைபெற்றது. தாயாருக்கு கிளி மாலை சாற்றப்பட்டிருந்தது. தெப்பத்தில் எழுந்தருளிய தாயாரை சேவிப்பது மகாபாகியம். ராஜமன்னார்குடியில் இப்போது பங்குனி பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. 8ஆம் நாளான நேற்று காலை ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமிக்கு ஸ்வர்ண பல்லக்கில் உற்சவம் நடைபெற்றது. ஸ்ரீராமர் அலங்காரத்தில் சேவை சாதிக்கும் ராஜகோபாலனை இப்போது நாம் கண்டு மகிழலாம்.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எம்பெருமான் சொல்லச்ச அது பகவத் பக்தி. இந்த பகவத் பக்திக்கு எல்லை நிலம் எதுன்னா அது பாகவத பக்தி. ஒரு அடியார்கள் அந்த கோஷ்டியில இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல உசாத்துணை கிடைக்கிறது. அப்போ இவர்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி விடுமா. நம்மளுடைய அந்த மனோவா காயங்கள் எல்லாம் பரிசுத்தமா ஆயிடுமா அடியார்களோட சமூகத்துல இருந்தாக்க. அதே போல அந்த அடியார்களிடத்தில் யார் வாத்சல்யம் கொண்டு அவர்களுக்கு யார் தொண்டு செய்து அவர்களிடத்தில் ரொம்ப ஒரு கௌரவத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை எம்பெருமான் உகக்கிறான். நம்முடைய சொரூபம் அப்பதான் நிரம்பட செய்யும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கற்பராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி குன்றின்றியே நற்பாலையோதியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுள்ளே கற்பராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாது ஒன்றின்றியே நற்பாலையோதியில். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள திருவக்கா திவ்ய தேசத்தில் ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. 4ஆம் நாளான நேற்று ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் எம்பெருமான் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதித்தார். தாசனமாடி கோயன்ன தாசனமாடி கோயன்ன சுவாமி சாசிரநாமத வெங்கடரமணா தாசனமாடி கோயன்ன சுவாமி சாசிரநாமத வெங்கடரமணா தாசனமாடி. குண்ட்லுபேட்டை தாலுகாவில் உள்ள வியாக்ராச்சல ஹுலிகனமுரடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான் சந்நிதியில் நேற்று மீன சங்கிரமணம் மற்றும் காரடையான் நோன்பு பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு காலையில் திருமஞ்சனம் நடைபெற்று புதிய வஸ்திரங்கள் மற்றும் காப்பு நான்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. வசுதேவ சுத்தம் தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கர்நாடகாவில் புகழ்பெற்ற கிருஷ்ண கஷேத்திரங்களில் ஹிமவத் கோபால கஷேத்திரமும் ஒன்று. இது தக்ஷிண கோவர்தன கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. திரிபங்கி கோலத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவை ஒரு அற்புதமான அனுபவம். இந்த மலை எப்போதும் பனி மூடி குளிர்ச்சியாக இருப்பதால் இதற்கு ஹிமவத் கோபால சுவாமி மலை என்று பெயர். நேற்று அங்கு பிரம்ம ரதோத்சவம் நடைபெற்றது. கிருஷ்ணமூர்த்தி கண்ண முந்தே நிந்தித்தந்தீரே கிருஷ்ணமூர்த்தி கண்ண முந்தே ನಿಂತಿದ್ದಂತೀರೇ ಕಷ್ಟಗಳೆಲ್ಲವ ಪರಿಹರಿಸಿ ಮನದಿಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ರಕ್ಷಿಸುವಂತ ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் திவ்ய பிரபந்த தாரா உபன்யாச தொடரில் இன்றைய தினம் காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் இளையவல்லி சடஜித் அவர்கள் திருவாசரிய பிரபந்தத்தை பற்றி உபன்யசிக்கிறார். இன்றைய நாள் பஞ்சாங்கம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி, மார்ச் மாதம் 16ஆம் தேதி, 2026ஆம் வருடம். ஸ்ரீ விஸ்வாவசுநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கிருஷ்ணபக்ஷம், துவாதசி திதி, அவிட்ட நட்சத்திரம், திங்கட்கிழமை.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.